ஜாஃபருல் மன்சூர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு இப்ப துஆ கேட்கணும். கிப்லாவை முன்னோக்கினா இப்படி திரும்ப வேண்டி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கினா கிப்லாவுக்கு முதுக போட்டுட்டு இப்படி நிக்க வேண்டி வரும். ஜியாரத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். இப்ப இவருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். ஏன் அவங்க எல்லாம் நேரடியாக ஷரியத்தை மட்டும் பின்பற்றக்கூடியவர்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அப்படி அல்ல. அவங்க குர்ஆன் ஹதீஸ் அது இல்லையான்னு பாக்குறவங்க அல்ல. அதபுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இல்ஹாமியத்தான அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வெறும் காலோட தான் நடந்து திரிவாங்க. குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ ஈமான் கொண்டவர்களே என்னுடைய நபியுடைய ஊரில செருப்பு போடாம நடந்து திரிங்க என்று சொல்லல. ஆனால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செருப்பு போட்ட சரித்திரம் இல்ல. அங்க துப்ப மாட்டார்கள். அங்க ஒன்றுக்கு ரெண்டுக்கு இருந்ததில்ல. போர்டருக்கு வெளியில போவாங்க. அதுக்கு தாங்கிக் கொள்ற சக்தி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். கேட்டாங்க என்ன நீங்க மட்டும் இப்படி என்று கேட்கும். சொன்னாங்க என்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான உடம்பை சுமந்து கொண்டிருக்கும் இந்த மதீனாவில் நான் செருப்பு போட மாட்டேன். இது அதபு சம்பந்தப்பட்ட விஷயம், வெறும் ஷரியத் அல்ல இது. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த அபூ ஜாஃபருல் மன்சூர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க மாலிக் இமாமு கிட்ட, அஸ்தக்பிலுல் கிப்லத வ அத்உ அம் அஸ்தக்பிலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அத்உ. நான் கிப்லா முன்னோக்கி இப்ப துஆ கேட்கவா? கிப்லா முன்னோக்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதுக போடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கினா கிப்லாக்கு முதுக போடணும். கேக்குறாங்க என்ன செய்யண்டு. நான் கிப்லா முன்னோக்கவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முன்னோக்கவா என்று கேட்ட உடனே மாலிக் இமாம் அதுக்கு பதில் சொல்லல. அவங்க இன்னொரு கேள்வியை கேட்கிறாங்க. லிமா தஸ்ரிஃபு வஜ்ஹக அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ வஸீலத்துக வ வஸீலத்து அபீக ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உங்களோட வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதே போல உங்களுக்கும் உங்களுடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் வசீலாவாக அல்லாஹ்வை காட்டி தந்தவர்களாக, இஸ்லாத்தை காட்டி தந்தவர்களாக, ஈமானையும் சுவர்க்கத்தையும் காட்டி தந்தவர்களாக இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வந்து கொண்டு ஏன் அவங்களுக்கே முகத்தை திருப்ப போறீங்க? பல் இஸ்தக்பில்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க கிப்லாக்கு திரும்ப தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முகத்தை போட்டு அந்த நேருக்கு இருந்து நீங்க கேளுங்க துஆவை அல்லாஹ் கிட்டன்னு சொன்னாங்க. இதை வச்சுத்தான் மற்ற இமாம்கள் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க. அதபு என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்துக்கு போய் மஸ்ஜிது நபவி உள்ளுக்கு அவங்களோட நேருக்கு நின்றா கிப்லாவை முன்னோக்குறல்ல, அவர்களை முன்னோக்கித்தான் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிற. வேறு எங்க சென்றாலும் கிப்லா முன்னோக்கி துஆ கேட்கிறது சுன்னத் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் கொடுத்தாங்க. அதே அபூ ஜாஃபருல் மன்சூர் ரலியல்லாஹு அன்ஹு ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல வாழ்ந்தவங்க தான் இவங்க எல்லாரும். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி வாரிசு ஹுசைன் ரலியல்லாஹு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் அலி ஜைனுல் ஆப்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஜன்னத்துல் பக்கீல தான் அடங்கி இருக்கிறாங்க. அவங்களோட மகன் முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஜன்னத்துல் பக்கீல தான் அடங்கி இருக்கிறாங்க. கிட்ட கிட்ட அவங்களோட மகன் தான் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு. ஜாஃபர் சாதிக் மௌலித் எல்லாம் ஓதுவோமே வருஷத்துக்கு ஒருக்க, அவங்க தான் அது. இவங்களோட அறிவு யாருக்குமே மட்டிட முடியாது. இவங்களுக்கிட்ட ஷரியத்தினுடைய அறிவு மட்டுமல்ல, இவங்களுக்கிட்ட ஞாபக சக்தி மட்டுமல்ல, நினைச்ச நேரத்திலே எல்லாம் இல்ஹாமியத்தான லதுன்னியத்தான அறிவு அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கிக் கொண்டே இருக்கும். யாருக்குமே நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அபு ஹனீஃபா இமாம் இங்கே இருக்கிறாங்க. அறிவு கடல், அறிவு கடல், பெரும் ஞானி. உண்ட சொன்னா எத்தனையோ வருது, கொஞ்சம் அதை கேட்டுட்டே இருங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கனவு காண்றாங்க. ஒரு கனவு காண்றாங்க. எப்படி தெரியுமா? அந்த கனவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ஷரீஃப இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தோன்றாங்க. கபரை தோன்றாங்க. இமாமுல் ஆலம், அறிவு கடல், மா மேதை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மனாம்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கபர் ஷரீஃப தோண்டி கொண்டு நிக்கிறத மனாம்ல கண்டாங்க. கண்டு முடிஞ்சு அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய இமாம் தான் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்றைக்கும் இருக்குது. எங்கட அஹ்மது முனவர் ராஜார் தலையாட்டுவாங்க. அவங்களுக்கு நல்ல வரலாறு எல்லாம் தெரியும் தானே. ஆலிம்களுக்கு கொஞ்சம் தான் அறிவு, ஆனா எல்லா ஆலிம்களோடையும் புழங்கக்கூடியவங்களுக்கு கடல் மாதிரி அறிவு வரும். அல்லாஹ் அவருக்கு அந்த நியமத்தை கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ்.
இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மனாமுக்கு நல்ல விளக்கம் சொல்லக்கூடிய மாபெரும் ஞானவான். இவங்களுக்கிட்ட ஆள் அனுப்பி கேட்டாங்க, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் ஷரீஃபை நான் தோண்டி கொண்டிருக்கிறத கண்டேன். கேட்ட உடனே இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட சொல்லி அனுப்பினாங்க, இந்த மனாம கண்டவருக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? இல்மு எப்படி தெரியுமா கிடைக்கும்? இல்முடைய உச்ச நிலையை பெறுவார். அந்த காலத்துல உச்ச நிலையை பெறுவார். அந்த உச்ச நிலைய இல்மு கடல் என்பதனால அவங்கள சேர்ந்து பெரிய ஒரு கூட்டம் இருந்தது. இவர் பார்த்தாரு, நான் நேசிக்கக்கூடிய அபு ஹனீஃபா இமாமுக்கு ஆள் குறைஞ்சிருமோ, எல்லாரும் ஜஃபர் சாதிக் ரலியல்லாஹு போயிருவாங்களோ என்று பயந்து இவர் வந்து அபு ஹனீஃபா இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட சொல்றாங்க, நீங்க இப்படியே இருந்தா எல்லாரும் அங்கல போய்த்துருவாங்க. அதனால உங்களோட இல்முல நீங்க கஷ்டப்பட்டு மிச்சம் சிரமத்தோட எடுத்த 40 மசாலாக்களை எடுங்க தேடி. அவர்கிட்ட போய்த்து எல்லார்ட்டையும் முன்னு கேட்போம். அவர் பதில் சொல்லாட்டி எல்லாரும் இங்கல வந்துருவாங்க. இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு நல்லா தெரியும், அஹ்லுல் பைத்துகளோட கொஞ்சம் இயலாது. அஹ்லுல் பைத்துகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற இல்மு விதம் விதமானது என்று அவங்களுக்கு தெரியும். எனவே அபு ஹனீஃபா இமாம் யோசிச்சாங்க, இவர் அப்படித்தான் அடிக்கடி வந்து ஒன்றொண்ட சொல்லுவாரு, அவர் பட்டாத்தான் அவருக்கு விளங்கும் என்று மௌனமா இருந்துட்டாங்க. நீங்க சொல்றத நான் செய்கிறேன். ஏன்? அல்லாஹு தஆலா ஒரு அஹ்லுல் பைத்தை கேவலப்படுத்த மாட்டான் என்று அபு ஹனீஃபா இமாமுக்கு தெரியும். அஹ்லுல் பைத்திலே லேசான அஹ்லுல் பைத்தா 4வது அல்லது 5வது பரம்பரையை சேர்ந்தவர்கள். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு மாபெரும் இமாம், மாபெரும் முஹத்திஸ், அறிவு கடல். இப்ப 40 கேள்வி எடுங்க. அபு ஹனீஃபா இமாமுல் ஆலம் பார்த்தாங்க, சரி கஷ்டமான, யாருக்குமே எந்த இமாமுக்கும் உடனடியாக பதில் சொல்ல இயலாத 40 மசாலாக்கள், சிரமத்துக்குரிய 40 எடுத்தாங்க. இப்ப என்ன செய்யணும்? நீங்களும் என்னோட வரணும். இப்ப யோசிக்கிறாங்க, நானும் வரணுமா? சரி, எனக்கு ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி தெரியும் மாதிரி ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் கல்பால் என்ன தெரியாம போகுமா? தைரியமா போவோம், என்ன கல்பு சுத்தம் தானே. போனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு வீட்டுல அதிகமான சனம் இருக்குது. அவங்களோட முரீதீங்கள் எல்லாம் ஈக்கிறாங்க, அவங்களும் ஈக்கிறாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு ஜாஃபருல் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட இன்னும் எத்தனையோ பட்டாளத்தோட போறாங்க. போன உடனே ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு ஹனீஃபா இமாம கண்ட உடனே எலும்பி மரியாதை செய்து சலாம் சொல்லி, இப்படிப்பட்ட அறிவு கடல் ஏந்த காலடிக்கு வரணுமா, இதோ எனக்கு பெரிய ஒரு பாக்கியம் அப்படி சொல்றதுக்கு முந்தி இவர் கேட்டாரு ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, உங்களுக்கு இவரை தெரியுமா என்று கேட்டாரு. இவங்க சொன்னாங்க, எனக்கா? அபு ஹனீஃபா இமாம் எனக்கு தெரியாதா? அவங்க தானே ஆகப்பெரிய அறிவு கடல், அவர்களுடைய உச்ச நிலை அந்த இல்ம யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கல, அப்படிப்பட்ட மாபெரும் ஞானி என்று ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்த இடத்துல அபு ஹனீஃபா இமாம் உட்கார வச்சாங்க. இவர் பார்த்தாரு, அடே நாம் வந்த வேற என்னத்துக்கோ, இங்க நடக்குது வேற என்னமோ, இதுதான் அல்லாஹ்வுடைய வேலை. உட்கார வச்ச உடனே இவர் கைய காட்டுறாரு அபு ஹனீஃபா இமாமுக்கு, உங்களோட கேள்வியை கேளுங்க. ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க வந்த விஷயம் என்ன, உங்களுக்கு என்ன செய்யணும் கேட்டாங்க. கேட்ட உடனே சொன்னாரு, நாங்க 40 கேள்விகளை தயாரிச்சு கொண்டு வந்திருக்கிறோம், இந்த 40க்கும் உங்களால பதில் சொல்ல இயலுமான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே, கேளுங்க, எனக்கு அல்லாஹ் அறிவிச்சு தந்தா எனக்கு அது விளங்க வந்தா நான் சொல்றேன், தெரியாட்டி தெரியாண்டு சொல்லிடுறேன் என்று சொன்னாங்க. இப்ப இவருக்கு சரியான சந்தோஷம், அடே தெரியாட்டி தெரியாண்டு வேற சொல்றாரா, சரி இருக்கட்டும். கேட்டாங்க. முதலாவது கேள்வி, பேசாம இருந்தாங்க. 2வது கேள்வி, பேசாம இருந்தாங்க. 3வது கேள்வி, ஒவ்வொன்றும் யாருக்கும் குர்ஆனில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ நேரடியாக எடுக்க ஏழுமான மசாலாக்கள் அல்ல, நினைச்சும் பார்க்க முடியாது. இப்ப 8 வருஷம் மோதிட்டு நாங்க பெருசா பேசிக்கொண்டு தெரியுமே, நாங்க தான் ஆலிம்கள் என்று நாங்க அதை கண்டா மைகாலம் முடிச்சு மயக்கம் முடிச்சு புழுந்துருவோம், எங்கட மூளைக்கே படாது. கிதாப கூட வாசிக்க தெரியாம நாங்க படுத பாடு எங்களுக்கும் அல்லாஹ்க்கும் தான் தெரியும். முஞ்சிதும் டிக்ஷனரியும் 10 உலமாக்கள்கிட்ட கோல் பண்ணிக்கொண்டு, பஹ்ஜி கோல் பண்ணிக்கொண்டு, பலீல் மௌலவி கோல் பண்ணிக்கொண்டு, மன்சூர் ஆலிமு கோல் பண்ணிக்கொண்டு, முஹிதீன் உஸ்தானா கோல் பண்ணிக்கொண்டு, ஒரு சொல்லுக்கு பொருள் தேடுறதுக்கு நாங்க படுதபாடு எங்களுக்கு தான் தெரியும். அதுக்குள்ளால இமாம்கள் நாமே தேவையில்லைன்னு சொல்ற காலம், அது வேற சப்ஜெக்ட், அதை விடுங்களே. ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு 40 கேள்வியும் கேட்கங்காட்டி மௌனமா இருந்தாங்க. இப்ப 40ம் ரெக்கார்ட் ஆயிட்டுது. இவருக்கு விஷயம் தெரியா, ரெக்கார்ட் ஆகிட்டுது. கொஞ்ச நேரம் கண்ட பொத்தி கொண்டு இருந்தாங்க.
இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு தெரியும் என்ன நடக்க போகுது என்று. அப்படியே தலைய